சென்னை ஆவடி அருகே பட்டப்பகலில் நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த குற்றவாளிகளை ராஜஸ்தானுக்கு சென்று தட்டி தூக்கியுள்ளனர் ஆவடி தனிப்படை போலீசார். தீரன் திரைப்பட பாணியில் 12 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் குற்றவாளிகள் இருவரை கைது செய்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில் கடந்த மாதம் 15ஆம் தேதி நகைக்கடை ஒன்றில் மிகப்பெரிய அளவில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான கிருஷ்ணா ஜுவல்லரிக்குள் வாடிக்கையாளர்கள் போல் 4 பேர் கும்பல் புகுந்து இந்த கொள்ளையை நிகழ்த்தியுள்ளனர். பட்ட பகலில் துப்பாக்கி முனையில் பிரகாஷை கட்டி போட்டுவிட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வெள்ளி நகைகள் 5 லட்சம் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்றனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. தீவிர விசாரணைக்கு பின்னர் கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட தினேஷ்குமார் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் அளித்து ஆதரவளித்த சேட்டன் ராம் ஆகிய இருவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் கொள்ளை குற்றவாளிகள் ராஜஸ்தானில் பதுங்கியிருக்கும் இடம் குறித்த தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. உடனே தனிப்படை சிறப்பு குழுவினர் ராஜஸ்தான் விரைந்தனர். 12 நாட்கள் முகாமிட்டு தேடுதல் வேட்டை நடத்தியதில் ராஜஸ்தானின் சஞ்சூர் பகுதியில் அசோக் குமார் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். இதில் அசோக் குமார் மீது ராஜஸ்தானில் ஏற்கனவே 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட இருவரிடமிருந்து 708 கிராம் தங்கம் மற்றும் கிலோ கணக்கில் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களை சென்னை அழைத்து வந்து முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொள்ளையர்கள் பிடிபட்டது தொடர்பான பகீர் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கடந்த மாதம் 15ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கும்பல் திருட்டுக்கு பயன்படுத்திய காரில் பட்டாபிராம் நெமிலிச்சேரி ரவுண்டானா வரை சென்று இறங்கியுள்ளனர். அதன் பின்னர் போலீஸை திசை திருப்புவதற்காக வெறும் காரை செங்குன்றம் வழியாக ஆந்திராவிற்கு அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் கொள்ளையடித்த நகைகளை சென்னை சவுகார்பேட்டையில் உருக்குவதற்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக திருவண்ணாமலைக்கு சென்ற கும்பல் அங்கிருந்து ராஜஸ்தான் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொள்ளையர்கள் ராஜஸ்தானில் பிஷ்னோய் எனும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பிஷ்னோய் சமூகத்தினரை பார்த்து உள்ளூர் போலீசார் முதல் அனைவரும் அச்சப்படுவார்கள். இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 12 நாட்களாக தேடி அலைந்தும் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதில் ஆவடி போலீசாருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதே கும்பல் குஜராத் மாநிலத்தில் சுமார் 12 கிலோ தங்கம் கொள்ளையடித்துள்ளது. இதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்திலும் கொள்ளையடித்துள்ளனர். ஆனால் இரு மாநில போலீசார் கொள்ளையர்களை நெருங்க முடியாத நிலையில் ஆவடி காவல் தனிப்படை போலீசார் 12 நாட்கள் ராஜஸ்தானில் தங்கியிருந்து இவர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து கைது செய்து அவர்களிடமிருந்து நகைகளையும் மீட்டு கொண்டு வந்துள்ளனர். போலீசார் இவர்களை தேடி வந்தபோது இந்த கொள்ளை கும்பல் போலீசாரை நோட்டமிட்டு கண்காணித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்களை பிடிக்கச் சென்ற இடத்தில் உள்ளூர் நபர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் போலீசார். காவல்துறை துரிதமாக செயல்பட்டு ஆவடி காவல் ஆணையரத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஒரு தனிப்படை அமைத்து அவங்க ராஜஸ்தானுக்கு போய் இன்றைக்கு 2 குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த குற்றவாளிகளிலிருந்து கிட்டத்தட்ட 700 கிராம் தங்கம் மற்றும் 4 கிலோ சில்வர் வெள்ளி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 குற்றவாளிகளை
பிடிக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் கூடிய சீக்கிரம் பிடித்திருவோம். சென்னையில் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த 2 பேரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறோம். இந்த கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடிக்கும் நகைகளை பிரித்துக் கொண்டு அதில் வரும் பணத்தினை கொண்டு ஜெய்ப்பூர், உதய்பூர் ஆகிய இடங்களில் ரஷ்ய நாட்டு பெண்களுடன் உல்லாசம் அனுபவிப்பதும் தெரிய வந்துள்ளது. திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் வகையில் ராஜஸ்தானுக்கு தேடிச் சென்று கொள்ளையர்களை பிடித்த போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.